Hi everyone. 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.12 இதில் வந்துட்டு கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சுக்குங்க. A bus covers a distance of 90 km at a uniform speed. அதாவது ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோ ஸ்பீடில் பஸ் போகுதுன்னு தெரியாது. ஸோ 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு சேம் ஸ்பீடில் அது போயிட்டே இருக்குது. யூனிஃபார்ம் ஸ்பீட்னால் சேம் ஸ்பீடில் போயிட்டே இருக்குது 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கும் சேம் யூனிஃபார்ம் ஸ்பீடு போயிட்டுருக்கு. இப்போ வந்து சப்போஸ் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 15 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது ஆல்ரெடி ஸ்பீடு என்னன்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு தான் வச்சுக்க போகிறோம். இது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பஸ்ஸோட ஸ்பீடை. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் போது அவங்க வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே போயிட்டே இருந்தால் கொஞ்சம் 30 மினிட்ஸ் டிலே ஆகும். கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் போது 30 மினிட்ஸ் பிஃபோராகவே ரீச் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, லெட் தி ஸ்பீட் ஆஃப் த பஸ் பி எக்ஸ். ஸ்பீட் தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். பஸ் எந்த ஸ்பீடில் ஓடிட்டுருக்குன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், இதுதான் ஃபார்முலா. ஸோ டைம் டேக்கன் வந்து என்னென்னா 90 கிலோமீட்டர் டு கவர் 90 கிலோமீட்டர். ஒரு 90 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸும் 90 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஸ்பீடு வந்து பை எக்ஸ். ஸோ 90 பை எக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் பை 15 கிலோமீட்டர் பர் ஹவர், ஸோ டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர். இப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண பிறகு என்ன ஆகும்னா 90 கிலோமீட்டர், அதே 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு 90 கிலோமீட்டர் 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவேன். ஸோ 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ கிவன் கண்டிஷன் என்னென்னா, அதாவது நம்ம வந்து 30 மினிட்ஸ் பிஃபோராகவே ரீச் ஆகிடுவோம் அப்படின்றது தான் கொஷினில் இருக்குது. கொஷினை திருப்பி படித்து பாருங்கள். ஸோ 30 மினிட்ஸ் பிஃபோர்னால் என்ன அர்த்தம்னா, டோட்டலாகவே 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸு. 30 மினிட்ஸ் பிஃபோராக ரீச் ஆகிறதுனா என்ன அர்த்தம்? ஸோ வந்து பாதி இதை வந்து முன்னாடியே நம்ம வந்து ரீச் ஆகிடுறோம். 30 டோட்டலாக வந்து 60 மினிட்ஸு. ஸோ வந்துட்டு 1/2 சரிங்களா. 30 மினிட்ஸ் பிஃபோர்ன்றதுனால 30/60 பண்ணால் உங்களுக்கு 1/2 கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டைம் டேக்கன் மைனஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண பிறகு இருக்கிற டைம் டேக்கன், அதை தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் இந்த எக்ஸு நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது ஸ்பீடு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்ததோ மைனஸ் செகண்ட் இன்க்ரீஸ் ஆன பிறகு உள்ள ஸ்பீடை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 30 மினிட்ஸ் பிஃபோராக ரீச் ஆகிடுறதும் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நார்மல் மேக்ஸ் கேல்குலேஷன் தான். இப்போ வந்து இது கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. ஸோ 90 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் 90x ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள மல்டிப்ளை ஆகும். டினாமினேட்டர் இப்போ காமன் ஆகிடுச்சு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ ப்ளஸ் 90x மைனஸ் 90x கேன்சல் ஆகிடும். இது உள்ள மல்டிப்ளை ஆன பிறகு 90 இன்ட்டு 15 1350 வரும். ஏன்னா 15 9s are 135 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 15xன்னு இருக்கும். அது வந்து இப்போது ஈக்குவல் டுக்கு அந்த சைடில் போச்சுன்னா டிவைடில் இருக்கிறது மேலே மல்டிப்ளையில் போகும் பை 2. இப்போ வந்து இந்த ப்ளஸ் 90 மைனஸ் 90 கேன்சல் ஆன பிறகு இது ஈக்குவல் டு இது உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அகெயின் நம்ம 2 வந்து அந்த சைடு மல்டிப்ளையில் எடுத்துகிட்டு போய் 1350 கூட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2700 கிடைக்கிது. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x
2700 இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மைனஸ் 2700 அப்புறம் ஆட் பண்ணால் ப்ளஸ் 15 கிடைக்கணும், 2 நம்பர்ஸை. ஸோ 60 45 6 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 2700 வரும், சாரி 270 வரும். ஸோ கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து 60 மைனஸ் 45 பண்ணால் ப்ளஸ் 15 கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி இந்த 15x எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோன்னா 60x மைனஸ் 45xன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ், அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிற எக்ஸை வந்து வெளியே எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 16 கிடைக்கிது. அதே மாதிரி இது ரெண்டுத்தில் காமனாக இருக்க மைனஸ் 45 வெளியே எடுக்கிறோம். 45 6 டைம்ஸ் 270. ஸோ 0 போட்டால் இப்போ 60. உங்களுக்கு மைனஸும் காமனாக இருக்கிறதுனால இங்கே சைன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதில் எக்ஸ் ப்ளஸ் 60 காமனாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 60 வெளியே வச்சுருக்கோம். எக்ஸ் மைனஸ் 45 உள்ளே இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 60யும் இஸ் ஈக்குவல் டு 0 தான், எக்ஸ் மைனஸ் 45யும் இஸ் ஈக்குவல் டு 0 தான். இப்போ எக்ஸ் வந்து ப்ளஸ் 60 அங்கே மூவ் ஆச்சுன்னா மைனஸ் 60. ஸ்பீடு வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது, மூவ் ஃபார்வேர்டு தான், ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 45. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த பஸ். இந்த ஸ்பீடில் தான் பஸ்ஸு வந்து மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் 45 ப்ளஸ் 15 உங்களுக்கு 60 கிலோமீட்டருக்கு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்துட்டு 45 தான். ஸோ இந்த திருப்பி பார்த்து ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கொஷின் நல்லா படிச்சுட்டு அப்புறம் பார்க்காம போட்டு பாருங்கள்.